Welcome to the operating system video playlist. இன்னைக்கு லெக்சர்ல system calls பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். The system calls can be categorized into five major categories. One is in process control, file management, device management, information maintenance and communication. So the first thing is process control. A program வந்து execute ஆகிறப்ப either program வந்து successfully execute ஆயிடுச்சுன்னா it executed normally, that is direct run ஆகிட்டு கரெக்டான வேலை ரன் ஆகி எக்ஸிக்யூஷன் ஆகி ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதர்வைஸ் இட் ஃபேஸஸ் சம் எரர் கண்டிஷன்ஸ் ஆர் it abandoned abruptly, means that is abnormal execution கூட நடக்கலாம். Program process control அப்படின்னா process is executed either successfully or another one unsuccessfully. The successful state வந்து normal mode அப்படின்னு சொல்கிறோம், unsuccessful அப்படிங்கிறப்ப abnormal state அப்படின்னு சொல்கிறோம். Suppose a program வந்து face some error conditions இருக்கிறப்ப it automatically calls to debugger வந்து it executes a dump of instructions to handle the corresponding exception. So operating system என்ன பண்ணும் அப்படின்னா it handles the exception, it execute in a command line interpreter. So always அந்த exception வர statement விட்டு it selects the next statement to be executed, another one statement எடுத்துரும். If operating system is a bash mode அப்படின்னா the entire job அந்த ப்ராசஸே வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராசஸ் கண்ட்ரோல் ஒரு ப்ராசஸ் நியூவாக க்ரியேட் பண்ணுறப்பையும் சரி, ப்ராசஸ் லோட் பண்ணுறப்பையும் சரி, மெமரியில் லோட் பண்ணுறப்பையும் சரி, அந்த ப்ராசஸை வந்து டெர்மினேட் பண்ணுறப்பையும் சரி, வி எக்ஸிக்யூட் செவரல் சிஸ்டம் கால்ஸ். ஸோ ஒரு ப்ராசஸ் நார்மலாக எக்ஸிக்யூஷன் ஆகிறப்பையும் எண்டு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கால் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட் வரப்போ அப்நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகிறப்ப அபார்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கால் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுறப்பையும் சரி, கிரியேட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கால். அதே இது லோட் பண்ணுறப்பையும் லோட், இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் ஆகிறப்ப எக்ஸிக்யூட், டெர்மினேட் பண்ணுறப்ப டெர்மினேட் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுறப்பையும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறப்ப ப்ராசஸ் ஃபைல் அட்ரிபியூட்ஸ், ப்ராசஸ் அட்ரிபியூட், கெட் ப்ராசஸ் அட்ரிபியூட்ஸ் ஆர் செட் ப்ராசஸ் அட்ரிபியூட்ஸ் மூலமாக இந்த சிஸ்டம் கால்ஸ் மூலமாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். தட் இஸ் அந்த ப்ராசஸோட சைஸ் என்ன, எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூஷன் ஆகும், அதோட ப்ரியாரிட்டி என்ன, ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இருக்கும் இல்லையா, அந்த ப்ராசஸ்கோட ப்ரியாரிட்டி என்னங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதர்வைஸ் இஃப் அ ப்ராசஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங் டு பி ஹேப்பன், ஏதாவது ஒன்று நடந்தால் தான் இது நடக்கும் அப்படிங்கிறப்ப இட் ஹேஸ் டு பி வெயிட். அப்போ வெயிட்டிங் ஃபார் அ டைம் இல்லை அந்த ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் வந்து நடக்கணும் அப்படின்னா வெயிட் ஈவெண்ட் அப்படிங்கிற சிஸ்டம் கால் வந்து we need to execute. ஸோ ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறத we need to tell. அப்போ நம்ம சொல்கிறதுக்கு வந்து சிக்னல் ஈவெண்ட் அப்படிங்கிற சிஸ்டம் கால் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பட் இது இந்த வேல வந்து நம்ம ப்ராசஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கிறது வந்து எய்தர் இட் மே பி இன் சிங்கிள் டாஸ்க்காகவே நம்ம ஒரே ஒரு டாஸ்க்காகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸாம்பிளுமா MS-DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். அதர்வைஸ் மல்டி டாஸ்கிங் வேலையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செவரல் ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து FreeBSD யூனிக்ஸ். ஸோ MS-DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கன்கரண்ட் எக்ஸிக்யூஷனையும் வந்து லிமிட்டடாக அக்செப்ட் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் TSR. இட்ஸ் அ ஹூக்டு ப்ரோக்ராம். இந்த TSR மூலமாக வந்து கன்கரண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து இட் வில் பி அலோட். ஸோ ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா we need to set that the status code வந்து 0ன்னு கொடுக்கணும். அதர்வைஸ் இட் வில் பி என்னது நாட் 0, தட் இஸ் எரர் வந்து அக்கர் ஆயிருக்குது அப்படின்னா நாட் 0ன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் ப்ராசஸ் கண்ட்ரோல். அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறப்பையும் சரி, டெலிட் பண்ணுறப்பையும் சரி, அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்பையும் சரி, அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கும், ரீட் ஆர் வி பெர்ஃபார்ம் த ரைட் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபைல் அட்ரிபியூட்ஸ் செட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் அந்த ஃபைலோட நேம், அந்த ஃபைலோட சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோமா, ரைட்டிங் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோமா, அதர்வைஸ் அப்பெண்டட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோமா, இந்த ப்ரியாரிட்டிஸ், இந்த அட்ரிபியூட்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறப்ப ஃபைல் அட்ரிபியூட்ஸ் சிஸ்டம் கால் வந்து யூஸ் ஆகுது. Similarly, the third one is device management. To set for a device, that is ஒரு கேரக்டர் ரீட் பண்ணுறப்பையும் சரி, ஒரு இன்புட் ரீட் பண்ணுறப்பையும் இந்த டிவைஸ் ரெக்வெஸ்டட் டிவைஸ், தட் இஸ் கீபோர்ட்லேருந்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா we need to use the keyboard. இப்போ ரெக்வெஸ்ட் டிவைஸுங்கிற ஒரு சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி தான் அந்த
கீபோர்டு வந்து அவைலபிளாக இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணணும். தென் ஒன்ஸ் இந்த ரீடிங் வில் பி டன், இன்புட் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா ரிலீஸ் டிவைஸ் பண்ணணும். தென் we need to ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் we perform the read operation பண்ண போகிறோமா, ரைட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோமா, தட் இஸ் டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோமாங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். தென் டிவைஸோட அட்ரிபியூட்ஸையும் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு சிஸ்டம் கால்ஸ் வில் பி தேர். அண்ட் இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ், ஸோ இந்த ப்ராசஸோட டைம், டேட், எப்போ செட் பண்ணோம், எப்போ மாடிஃபை பண்ணோம், எப்போ மானிட்டர் பண்ணோம், டேட்டாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குதா, இதனோட சைஸை வந்து நம்ம லிமிட் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோமா, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் இந்த சிஸ்டம் கால்ஸ் மூலமாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் கம்யூனிகேஷன், ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஏரியாவில் வந்து சிஸ்டம் கால்ஸ் can be done in two ways. One is in shared memory, another one is in message passing. The shared memory மோடில் வந்து இந்த மேப் மெமரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் 2 or more ப்ராசஸ், செவரல் ஜாப்ஸ் வந்து ஷேர் அ காமன் ரீஜியன் அண்ட் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டேட்டாவை ஷேர் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் மெசேஜ் பாசிங். மெசேஜ் பாசிங்கில் வந்து we need to implement the inter process communication. ஒரு ப்ராசஸ்லேருந்து அனதர் ஒன் ப்ராசஸ்க்கு we need to send a message, அதுவே receive a message. ஸோ இந்த சென்ட் அண்ட் ரிசீவ் சிஸ்டம் கால்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் த்ரெட், ஒரு சிங்கிள் த்ரெட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் மேபி த சிஸ்டம் இஸ் கம்யூனிகேட்டட், த ப்ராசஸ் இஸ் கம்யூனிகேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். த இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் த்ரெட்ஸ். ஸோ த சிஸ்டம் கால்ஸ் broadly categorized into process control, file management, device management, information maintenance and communication. So normally our program execution ஆகணும். Always it is executed in user mode. Suppose user mode ல இருந்து it needs some services from the operating system அப்படின்னா we need a use of system calls. System call வந்து என்ன பண்ணும் அப்படின்னா user mode ல இருந்து kernel modeக்கு switch over பண்ணும். Context switching will be done. So context switching will be done. So kernel mode இந்த particular service execute ஆனதுக்கப்புறம் again வந்து kernel mode வந்து user modeக்கு switch ஆகும். Another one context switching is done. So then the corresponding operation will be done. So program வந்து successfully execute ஆகிறதுக்கு interactive manner execute ஆகிறப்ப we use the concept of system calls. So operating systemல ஒரு process user mode execute ஆகிறப்ப kernel mode that is important resources வந்து எப்படி access பண்ணுது அப்படின்னா through the use of system calls. அதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Thank you.